அது எப்படி நைஸா நடந்து போய் அந்த புக்கு எடுங்க கற்பகம். அந்த 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 ஒன்று முடிஞ்சு வரும். அது இப்போ என்ன ஆட்டம் ஆடுச்சு தெரியுமா? அது பிடிக்கிறதுக்கு அது எவ்வளோ நைஸா போய் போய் பிடிக்கி. என்னமோ நிக்கி போலாம் நைஸா போகுதுக்கா, நைஸா போய் போய் ஒன்றுனா பிடிக்கும். பிடிச்சிருச்சா? அவங்க வந்துட்டே பார்த்துட்டு பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி இருக்கு, அதை பிடிக்க போகுது. நைஸா எப்படி போகுதுன்னு பாருங்க, அதை பிடிக்க. அது தண்ணிக்குள்ள இருக்க மீனையே எப்படி பிடிக்கும். அதனால் இப்போ இது பிடிச்சிருச்சு பிடிச்சிருச்சு விட்டுருச்சு. வாய் எவ்வளோ நீளமா கொக்குலக்கா. மூணு வருஷமா சிக்கிருக்கு காலில். அதை எடுக்க வேற நான் அப்போ போயிட்டு நல்ல வேலை எண்ணெயை கொத்தாம போச்சு. நான் கொக்கு கொத்துன்னு தெரியாது எனக்கு. ஆஹா, கையை போய் அது வாய் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு பாருங்க. அதானே நான் நூலை வெட்டுவோன்னு போயிட்டேன் பக்கத்தில். ஓடு மீனோட ஒரு மீன் வரும் வரைக்கும் காத்திருக்குமாம் கொக்கு. திருக்குறள். ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி தான் நம்மளும் வாழ்க்கையில் பொறுமையை கடைப்பிடிக்கணும். எவ்வளோ சைலண்டாக போய் எப்படி அது இறைய அந்த அங்கே புழுவோட கொத்த பூன்னு வைக்கேன். பிடிச்சிருச்சு. என்ன கற்பகம் அது? ஏதோ ஒரு பூச்சி. ஊரான பிடிச்சி திங்கி பாம்பராணி உள்ள வச்சு ரெண்டு பாம்பராணி தான்க்கா. பாம்பராணி தான் இல்லக்கா, பாம்பராணி தான். வால் சிகப்பா இருக்குக்கா, மேல கருப்பா இருக்கு, வால் சிகப்பா இருக்கு. பாம்பே இது திங்கி போலக்கா. இதையே நம்ம பெட்டா வளர்த்துக்கிடலாம் போல. யாராவது வந்தாலும் அப்படி அவுத்து விட்டா இதே காலியாக்கிட்டு போயிடும். கற்பகம் ஆள் சூப்பரா இருக்கீங்க. நானா நல்லாவே இல்லை. முழுக்கட்டின்னு போட்டா கழுவி கொடுத்துருக்காரு. நல்லா இருக்குங்க. அதுக்குள்ள இறங்குது பாருங்களே. அத்தை நான் பேசட்டுமா? பேசுங்க. பறந்துக்கிட்டா வந்துடும். உள்ள போகும். பறந்து அத்தை கழுத்துல ஓட்டுறோம் மாலையா. ஆமாடா, அதைத்தான். குக்கை பாருங்க, எங்க கம்பெனில எவ்வளவு பெரிய குக்கை வந்துருக்கு. போதுமா அது? அதை பார்த்துச்சு. அப்படி வீடியோ எடுத்து இதை அப்படியே போட்டு விட்டுருவேன் யூடியூப். எவ்வளோ பெரிய கொக்கு எங்கள் கம்பெனிக்கு வந்திருக்கு பாருங்க. இது என்ன பெருசு, பாம்பே வரும். இதெல்லாம் கண்டு வேகமாக நடக்குது. சரி பக்கத்தில் போயிடுச்சுன்னா சைலண்டாக போயிட்டு நூல் பிடிச்சிருக்கு. அந்த இடத்தையே பிடிச்சி முழுங்கிடுச்சு. இந்த கொக்கு ரொம்ப நாள் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கும் போல. அதே நூல் மாட்டிருச்சு. ஐயோ எவாத்தச்சு நினைக்கும். என்னத்தடா பாம்பராணி பிடிச்சி சாப்பிடுது. அதுக்கு எப்படி பிடிச்ச பாம்பராணி முழுங்கிடுச்சு.